போட்டோ டிடெக்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் டிடெக்டர் வந்து LDR, போட்டோ டயோட், போட்டோ டிரான்சிஸ்டர் மூணுமே இருக்கு. மூணோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம பார்க்க போறோம். இது வந்து LDR, போட்டோ டயோட், போட்டோ டிரான்சிஸ்டர் மூணுமே இந்த சின்ன போர்டுல இன்பில்ட்டா கொடுத்துட்டு இருக்கோம். இந்த போர்டு டு கிட்ட கனெக்ட் பண்றதுக்காக கேபிள் வந்து கேபிள் இருக்கும். பவர் கொடுக்கறதுக்காக இந்த கேபிள் யூஸ் பண்ணிருக்கோம். கேபிள் வந்து இந்த போர்டு வந்து இன்சர்ட் பண்ணிங்க. கிட்ல இந்த சைடு கனெக்ட் பண்ணிங்க. கிட்ல இந்த கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு இந்த செட்டப் கூட கனெக்ட் பண்றோம். டிடெக்டர்ஸ் மூணு இன்சைட் இருக்கு. இதோட இன்டென்சிட்டியை வேரி பண்ற LED வந்து இந்த சைடு கொடுத்துருக்கோம். அந்த எல்இடிக்கு வந்து சப்ளை வந்து 12 வோல்ட் அடாப்டர் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த எல்இடியோட டிஸ்டன்ஸ் வேரி பண்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு மூவ் பண்றது மூலமா நம்ம இந்த எல்இடியோட இன்டென்சிட்டி வேரி பண்றதுக்காக டிஸ்டன்ஸும் வேரி ஆகும். டிஸ்டன்ஸ் வந்து இங்க ஸ்கேல் இருக்கு. இந்த ஸ்கேல்ல நோட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல்ல நோட் பண்ணிக்கலாம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு. இப்போ வந்து 2 3 4 5 6 இப்படி நோட் பண்ணிக்கலாம். நம்ம வேரி பண்றது மூலமா அடுத்து வந்து நம்ம பேட்சிங் டயக்ராம் போயிடலாம். ஃபர்ஸ்ட் LDR பாத்துறோம். ஃபர்ஸ்ட் இருக்குது இங்க LDR வந்து எடுத்து இந்த அம்மீட்டர் போட்டுங்க. LDR வந்து மில்லி ஆம்ப்ஸ்ல இருக்கும் கரண்ட். அதனால மில்லி ஆம்ப்ஸ் மீட்டர்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் எடுத்து பாசிட்டிவ் கொடுத்தாங்க. நெகட்டிவ்ல கொடுத்தாங்க. அடுத்து வோல்ட் மீட்டர். வோல்ட் மீட்டர் நெகட்டிவ் எடுத்து நெகட்டிவ்ல கொடுத்துருங்க. பாசிட்டிவ் எடுத்து பாசிட்டிவ் கொடுத்துருங்க. அடுத்து இன்புட் வோல்டேஜ். இன்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். அந்த டிடெக்டருக்கு இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ இன்புட் வோல்டேஜ் கொடுத்துருக்கோம். நம்ம அந்த LDR ஒர்க் ஆகிறதுக்கு இன்புட் வோல்டேஜ். இப்போ வந்து நம்ம வந்து இன்புட் வந்து 2 வோல்ட் வச்சுட்டோம். 2 வோல்ட் வச்சுக்கிட்டு நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வேரி பண்றது மூலமா மில்லி ஆம்ப்ஸ் எடுக்குது. வேரியாவது டிஸ்டன்ஸ் வேரியாக நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வேரியாவை அதோட மில்லி ஆம்ப்ஸ் வந்து ரேஞ்ச் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அந்த இன்டென்சிட்டி இருக்குல்ல, அதை டிபெண்ட் பண்ணி சேஞ்சஸ் ஆகும். அது நீங்க வந்து மீட்டர்ஸ்ல பார்க்கலாம். நியர்பை போகும்போது மில்லி ஆம்ப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதையும், ஃபார்ல போகும்போது டிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது அது மில்லி ஆம்ப்ஸ் குறையுது நீங்க பார்க்கலாம் டிஸ்பிளேல. இப்போ வந்து LDR முடிஞ்சது. அடுத்து வந்து போட்டோ டயோட் கனெக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அட்டன் போறோம். இப்போ இது வந்து LDR, இது போட்டோ டயோட், இது போட்டோ டிரான்சிஸ்டர். இப்போ வந்து LDR முடிஞ்சது. அடுத்து போட்டோ டயோட போட்டுப்போம். டயோட போட்டு அதே மாதிரி அம்மீட்டர்ல கொடுத்துருங்க. போட்டோ டயோட் வந்து மைக்ரான்ஸ்ல தான் இருக்கும் கரண்ட். அதனால மைக்ரோமீட்டர்ல கனெக்ட் பண்ணலாம். சரி, பாசிட்டிவ் நெகட்டிவ் மாத்தி கனெக்ட் பண்றேன். பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டா கனெக்ட் பண்ணனும். பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு நெகட்டிவ். அதே வோல்ட்மீட்டர் பேரலா கனெக்ட் பண்ணுங்க. நெகட்டிவ் டு நெகட்டிவ் கொடுத்தா பாசிட்டிவ் டு பாசிட்டிவ் கொடுத்தா. இது மைக்ரோஆம்ஸ் வந்து ரீடிங் காட்டுது. இது வந்து வோல்டேஜ். இது வந்து அந்த டிடெக்டர்ல அதுக்கு ஒரு வோல்டேஜ். அது வந்து நம்ம 2 வோல்டேஜ் தான். சரி, சப்ளை கொடுக்குறதுல சப்ளை. இதோட பேட்சிங் வந்து பேட்சிங் டயக்ராம் கொடுத்திருப்பாங்க ஒவ்வொருத்துக்கும். இது போட்டோ டயோட், இது போட்டோ டிரான்சிஸ்டர், இது வந்து LDR. மூணுத்துக்குமே கொடுத்துருப்பாங்க தனித்தனியா. நீங்க அதை பார்த்து கரெக்டா கொடுத்துடலாம். இப்போ போட்டோடையோட இப்போ ஃபார்ல வரும்போது அதே மாதிரி இது மைக்ரோ ஆம்ப்ஸ்ல தான் சேஞ்சஸ் ஆகும். மைக்ரோ ஆம்ப்ஸ் வரைக்கும் நம்ம ரீடிங் எடுத்துக்கலாம். 7 நம்ம அந்த டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்றதுக்கு இங்க டிஸ்டன்ஸ் ஸ்கேல் இருக்கு. இந்த ஸ்கேல்ல ரீடிங்க பார்த்துக்கணும். அதே மாதிரி நீங்க அந்த மைக்ரோ ஆம்ப்ஸோட ரீடிங் வந்து டிஸ்பிளேல பார்த்து நம்ம ரீடிங் எடுத்து கிராஃப் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து போட்டோ டயோட் முடிஞ்சது. அடுத்து வந்து நம்ம போட்டோ டிரான்சிஸ்டர் போயிடும். இது வந்து போட்டோ டிரான்சிஸ்டர்.
போட்டோஜென்ஸ்ல இருந்து அம்மீட்டர் கொடுத்துக்கிறோம். டிரான்சிஸ்டர் வந்து மில்லி ஆம்ப்ஸ்ல தான் இருக்கும் கரண்ட். அதனால மீட்டர்ல இருந்து பாசிட்டிவ் எடுத்து பாசிட்டிவ்ல கொடுக்கணும். அம்மீட்டரோட பாசிட்டிவ், நெகட்டிவ் எடுத்து நெகட்டிவ். வோல்ட்மீட்டர் வந்து பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்து நெகட்டிவ். அடுத்து இன்புட் வோல்டேஜ் இந்த டிடெக்டர் கொடுப்போம். சேம் கொஸ்டின். நீங்க டிடெக்டர் கொடுக்குற அந்த அப்ளைங் வோல்டேஜ் பொறுத்தும் அந்த டிஸ்டன்ஸ் சேஞ்சஸ் ஆகும். எவ்வளவு ஆம்ஸ் எடுக்கிறது. நீங்க வோல்டேஜ் சப்போஸ் நீங்க 5 வோல்ட், இப்போ நம்ம 2 வோல்ட் தான் செக் பண்ணுவோம். இப்போ வந்து 5 வோல்ட் வச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி அந்த கரண்ட் எவ்வளவு எடுக்குதுன்னு சேஞ்சஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம ஒரு டிரான்சிஸ்டரோட கேரக்டர்ஸ் பார்க்குறோம். இதோட டிஸ்டன்ஸ் இப்போ வந்து இது வந்து வோல்டேஜ், இது வந்து கரண்ட் மில்லி ஆம்ஸ்ல வரும். இப்போ வந்து நான் இன்டென்சிட்டியை அதிகப்படுத்துறேன். நியர்பை இருக்கும் போது கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. மீட்டர்ல பார்க்கலாம், நீங்க இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார்ல பார்க்கும்போது குறையுது, நீங்க மீட்டர்ல பார்க்கலாம். அந்த இன்டென்சிட்டியை வேரி பண்ணும்போது நீங்க மீட்டர்ல வந்து மில்லி ஆம்ப்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகுறத மீட்டர்ல பார்க்கலாம். ஃபார்ல வரும்போது இன்டென்சிட்டி குறையதையும் இப்போ குறைஞ்சிட்டே இருக்கு. நான் ஃபார்ல போயிட்டு இருக்கேன், இன்டென்சிட்டி குறைஞ்சிட்டே வருது. அதனால மில்லி ஆம்ப்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. 5 வோல்ட் வச்சுனால இன்டென்சிட்டி வேரி ஆகிட்டே போகுது. 4 வந்துருச்சு. இப்போ நான் நியர்பை போயிட்டே இருக்கேன். 5, 6, 8. இப்போ வந்து நான் நியர்பை போயிட்டு இருக்கேன். 11, 12, 11 வரைக்கும் இந்த 11 மில்லியன்ஸ், 11 அதிகபட்சமா 11 மில்லி ஆம்ப்ஸ் வரைக்கும் இருக்குது போட்டோ டிரான்சிஸ்டர்.